Welcome. So in this we'll see about how to calculate house property income. So ஒரு 7 questions எடுத்துருக்கேன் from Gaur and Narang textbook. இப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு வந்து வாடகைக்கு விட்டுருப்பாங்களே ஸோ அந்த வீட்டில் இருந்து வர வருமானம் தான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதில் தெர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரெண்டல் வேல்யூஸ் ஆக்சுவல் ரெண்ட்னா என்னன்னா எவ்வளோ வாடகைக்கு விட்டுருக்காங்க அதாவது ஒரு ஓனர் வந்து அவங்க டெனன்ட் கிட்ட இருந்து எவ்வளோ வாங்குறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ரியல் ரெண்டல் வேல்யூ. ரியல் ரெண்டல் வேல்யூ என்னன்னா இப்போ ரெண்ட் வாங்கும் போதே அவங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆர் எனி அதர் காஸ்ட் சச் அஸ் லைக் இப்போ லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் இல்லை இந்த வாட்ச்மேன் அப்புறம் இந்த வாட்டர் சார்ஜஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இதுக்கு எல்லாமே சேர்த்து தான் அவங்க ரெண்ட் வாங்குவாங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு ரியல் ரெண்டல் வேல்யூ எவ்வளோன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் முனிசிபல் வேல்யூ. இப்போ முனிசிபல் வேல்யூ அப்படின்னா வந்து நகராட்சி வாடகை மதிப்பு அதாவது கார்ப்பரேஷன் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ஏரியாவில் இந்த வீட்டுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரெண்டல் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து முனிசிபல் வேல்யூ. ஃபேர் ரெண்டல் வேல்யூனா நியாயமான வாடகை. இந்த வாடகை வந்து எதர் ஹையாகவும் இருக்கலாம் லோவாகவும் இருக்கலாம் முனிசிபல் வேல்யூவில். ஸோ ஃபேர் ரெண்டல் இஸ் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இவ்வளோ வாடகைக்கு இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றதா இந்த ஃபேர் ரெண்டல் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்டா என்னன்னா நிலையான ஒரு வாடகை விச் இஸ் ஃபிக்ஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ அனதர் நேம் வந்து ரீசனபிள் ரெண்டட் ஆர் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஸோ இதை வச்சு தான் சம் ஸ்டார்ட் ஆகும். கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ நீட் டு ஐடென்டிஃபை GAV. இதில் என்னன்னா அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா MV ஆர் FV ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். MV இஸ் முனிசிபல் வேல்யூ, FV இஸ் ஃபேர் வேல்யூ. இந்த MV ஆர் FVல அது எது ஹையஸ்டோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அந்த எடுத்த வேல்யூவோட ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணிட்டு லோவஸ்ட் எதுவோ அதை எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ கொஸ்டின்ல வந்து முனிசிபல் வேல்யூ 70,000, ஃபேர் வேல்யூ 60,000, SR வந்து 50. இப்போ ஃபர்ஸ்ட் MV ஆர் FV இது ரெண்டுத்துல எது ஹைன்னு பார்க்கணும். 70,000 இஸ் ஹை. அந்த 70,000ஓட ஸ்டாண்டர்ட் ரெண்டோட கம்பேர் பண்ணிட்டு டேக் லோவஸ்ட். 70,000 லோவா 50,000 லோவா 50,000 தான் லோ. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ். எவ்வளோ ரெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லைனா கொஸ்டின்ல வந்து ரெண்ட்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க இல்லைனா ஆனுவல் ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ ரெண்ட் மைனஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட். வாட் இஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட்னா வாங்காத ரெண்ட் அதாவது வசூலிக்கப்படாத ரெண்ட் தான் அன்ரியலைஸ்டு ரெண்ட்னு சொல்றாங்க. அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் ரெண்ட் 40,000, அன்ரியலைஸ்ட் ரெண்ட் 10,000. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 30,000. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல 1 and 2 அதாவது 50,000 அண்ட் 30,000 இது ரெண்டுத்துல எது ஹை இருக்குன்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி 50,000 இஸ் ஹை. அதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் லாஸ் டியூ டு வேகன்சி. இப்போ வேகன்சி என்னன்னா அந்த வீடு வாடகை இருக்குல்ல அந்த வீடு வந்து சப்போஸ் 3 months யாருமே அந்த வீட்டுக்கு வரவே இல்லை. 3 months வந்து பூட்டியே இருக்கு. அப்போ 3 months வந்து லாஸ் தானே. அதுதான் வந்து லாஸ் டியூ டு வேகன்சி. வேகன்சினா காலியா இருந்ததுனால வந்த லாஸ். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல வந்து இப்போ 5,000 is lost due to vacancy. Last step is GAV 3 minus 4 which is 50,000 minus 5,000. You will arrive at 45,000. இதுதான் GAV ஓட calculation. So this is the general format. Income from house property. Let out ஓட மீனிங் அர்த்தம் என்னன்னா வந்து வாடகை விட்டுருக்குது. Deemed to be let outனா சேம் கான்செப்ட் தான். லெட் அவுட் அண்ட் டீம் டு பி லெட் அவுட் ஆர் சேம். வாடகை விட ரெடியா இருக்கு. செல்ஃப் ஆக்குபைட் இஸ் அந்த ஓனரே அந்த வீட்டில் இருக்கிறதுனால இட் இஸ் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னு சொல்றாங்க. GAV எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ப்ரீவியஸ் இதில் சொல்லியிருக்கேன். இதுல இருந்து லெஸ் முனிசிபல் டாக்ஸஸ். முனிசிபல் டாக்ஸ் ஓனர் பே பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம லெஸ் பண்ணுவோம். இதுவே டெனன்ட் பே பண்ணியிருந்தா யூ கேன் சிம்பிளி இக்னோர் தட். மைனஸ் பண்ணோன்னே யூ வில் அரைவ் அட் NAV. நான் மைனஸ் பண்றது எல்லாமே பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். NAV-ல இருந்து less standards, there are certain deductions that comes under section 24. First one is standard deduction. எப்படி salary incomeல standard deduction 50,000 minus பண்றோமோ அதே மாதிரி இந்த இதில் house propertyல standard deduction வந்து 30% of NAV. அதாவது இப்போ இந்த வேல்யூல வருதுல சப்போஸ் இந்த வேல்யூ வந்து 50,000. 50,000ல 30% எதுவோ அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த வீடு கட்டுறதுக்காக அவங்க ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்க அதுல வர இன்ட்ரெஸ்டையும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ அரைவ் பண்ணுறத நெட் இன்கம்
from house property. But in case of self occupied ல பாத்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைட்ல ரெண்ட்லாம் எதுவுமே கான்செப்டே கிடையாது. நம்ம ரெண்ட் தான் பே பண்ண போறோமா, இப்போ நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம்னா அதுக்கு நம்ம எதுக்குமே ரெண்ட்லாம் தரது இல்லைல்ல. ஸோ அது அப்போ வந்து என்ஏவியுமே நில்லாயிடும். ஒன்லி ஏதாவது அந்த வீடு கட்டுறதுக்கு அவங்க லோன் வாங்கியிருந்தா மட்டும்தான் அது வரும். ஸோ அதனால அந்த ப்ராக்கெட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் ப்ராக்கெட்னா அது லெஸ்ல வருது, லெஸ். ஸோ தட்ஸ் வை ஐ மென்ஷன் இன் ப்ராக்கெட். ஸோ அதில் வர அமௌண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். So one particular question from Gauran Arang textbook. So இதில் பார்த்தீங்கன்னா MVFV. Okay, first step is you need to identify the reasonable expected rent. அதோட கான்செப்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ஏக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். MV or FV இது ரெண்டுத்துல எது ஹையஸ்டோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ MV or FV எது ஹையஸ்ட்? 75,000. செகண்ட் ஒன்று வந்து கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நில்லா இருக்கு, அப்போ நம்ம நில்லுன்னு எடுக்க முடியாது. ஸோ விச் மீன்ஸ் லோ எது எப்படி எடுப்போம்னா 75,000 தான் அமௌண்ட் எடுப்போம். நில்லுன்னு நாட் அப்ளிகபிள் இன் த சென்ஸ் இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் நில். யூ வில் டேக் ஒன்லி 75,000. இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன? ரெண்ட் ரிசீவ்டு. ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? 69,000. இதில் எதுவுமே வந்து அந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட் இல்லை, ஸோ அதே அமௌண்ட் எடுத்திருக்கேன். வாட் இஸ் தேர்ட் ஸ்டெப்? தேர்ட் ஸ்டெப் இஸ் 1 and 2ல எது ஹையஸ்டோ எடுத்துக்கணும், அதான் 75,000. லாஸ் டியூ டு வேகன்சி எதுவுமே இல்லை, ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம மைனஸ் பண்ணிப்போம். இப்படி மைனஸ் பண்ணலாம், this will be the GAV amount, gross annual value. Same way for B, MBFV take highest, which is 60,000. Compare with standard rent and take lowest. So அப்பனா first step ஓட value வந்து 60,000 இருக்கும். Second one வந்து rental value, which is 54,000. Third step 1 and 2ல take highest, which is 60,000. Fourth, loss due to vacancy இல்லை, அப்படி இருந்ததுன்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இல்லைனா சேம், this amount will be the gross annual value. Detailed explanation for C and D also I have mentioned in this. Question number 6. So Mr. D owns a house at Vijayanagar and submit the following. இதில் rent received, standard rent, municipal value, fair rental value, municipal tax. Municipal value வேற, முனிசிபல் டேக்ஸ் வேறு. இதில் அவங்க கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது என்ஏவி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பெக்டட் ரீசனபிள் ரெண்ட், எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஸோ அதில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? MVFV டேக் ஹையஸ்ட். சேம் MVFV டேக் ஹையஸ்ட். ஸோ இதில் பார்த்தா 1,72,000 இஸ் ஹையஸ்ட். கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அண்ட் டேக் லோவஸ்ட். ஸோ 1,60,000. செகண்ட் ஒன் என்னன்னா rent received. Rent received is 1,75,000. Third step, இது ரெண்டுத்திலே கம்பேர் பண்ணி take highest. இது ரெண்டுத்திலே கம்பேர் பண்ணி take highest. Fourth step, loss due to vacancy. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, loss due to vacancy இல்லை. அப்படின்னா உங்களோட GAV என்னவா இருக்கும்? Third step minus fourth step. So 1,75,000. இதில் இருந்து municipal taxes you need to reduce. Municipal taxes என்ன கொடுத்துருக்காங்க? 12% of MRV. So which means 1,70,000ல 12% நம்ம calculate பண்ணணும். So அந்த வேல்யூ தான் வரும். Okay. And இதில் வரது தான். And also they have given you what 2% of municipal taxes as sanitation. Sanitationக்கான மீனிங் என்னன்னா சுத்தம் படுத்துறதுக்கு 2% tax வாங்குறாங்க of municipal taxes. So which means இந்த அமௌண்ட்ல 2% calculate பண்ண சொல்றாங்க. So I have mentioned. So MVFV take highest, compare with standard rent and take lowest, 1,60,000. Second one actual rent இருக்கு. So இது ரெண்டுத்துல எது highest ஓ, loss due to vacancy கிடையாது. So GAV வந்து third step minus fourth step. Less municipal tax. So municipal tax என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12% of MRV. So 1,70,000 into 12%. அப்புறம் சானிடேஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2,400 இந்த முனிசிபல் டாக்ஸஸ்லேருந்து 2% calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ்னால ப்ராக்கெட்ல போட்டிருக்கேன். ஸோ யூவில் அரைவ் அட் 1,54,192 which is NAV. ஓகே, இப்போ நான் சேம் இப்போ சொல்லியிருந்தேன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன், ரைட்? ஸோ இப்போ அதுக்கான எப்படின்னா, இப்போ லெட் அவுட் பில்டிங்காக இருக்கு, அந்த கேஸில் வந்து நோ லிமிட். ஓகே, 20,000 35,000 இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைடில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அவங்க எடுத்திருக்க லோன் வந்து
1st April 99 முன்னாடி எடுத்திருக்காங்களா இல்லைனா லோன் வந்து ஆஃப்டர் 1st April 99 முன்னாடி எடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ லோன் அதுவே வந்து 1st April 99 முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா the maximum limit 30,000 மட்டும்தான். ஓகே அண்ட் ஆஃப்டரா எடுத்திருந்தாங்கன்னா எய்தர் 2 lakh or 30,000, that depends. இதில் ஈஸி ரிமெம்பர் பண்ணுறதுக்கு லெட் அவுட்க்கு நோ லிமிட், பட் செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும்தான் லிமிட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோன் வந்து 1st April 99 முன்னாடினா 30,000, அதுவே அதுக்கப்புறம் எடுத்திருந்தாங்கன்னா 2 lakh or 30,000. 2 lakhக்குமே எப்படி வரும்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 5 years முன்னாடி முடிச்சிருந்தாங்க மட்டும்தான் 2 lakh, or else நம்ம 30,000 தான் சார்ஜ் பண்ணுவோம். அந்த இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டின் நம்பர் 7ல municipal value, rent received, municipal taxes, expenses incurred. You can just simply இது expenses incurred தான் வேற, அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து வேற. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இந்த பர்டிகுலர் வீடு கட்டுறதுக்கு அவங்க ஏதாவது லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதில் வர இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் என்ன இந்த டெனண்ட் கலெக்ஷன் சார்ஜஸ் எல்லாம் யூ கேன் சிம்பிளி இக்னோர் இட். ஸோ அதே மாதிரி MVFE டேக் ஹையஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. இதில் எஃப்இயோ இல்லை ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோ இல்லை, அப்போ டைரெக்டாக நம்ம இந்த வேல்யூவே எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து ரெண்ட் ரிசீவ்ட் 24,000 and compare this and take highest. ஸோ இப்படி தான் calculate பண்ணுவோம். ஸோ I've given you reasonable expected rent 18,000 because வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை, டைரெக்டாக MVயோட வேல்யூவே எடுத்துக்கலாம், வேற எதுவுமே கொடுக்கல. ரெண்ட் ரிசீவ் 24,000. 1 and 2 ஸ்டெப்பில் டேக் ஹையஸ்ட், லாஸ் டியூ டு வேகன்சி கிடையாது. ஸோ அதனால் 24,000 minus 0. 24,000 minus 0னா என்ன? 24,000 தான், அந்த GAV. இதுல இருந்து முனிசிபல் டாக்ஸஸ் எடுக்கணும். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 50% பேட் பை டெனண்ட். அதுக்கான அர்த்தம் என்னன்னா 50% வந்து அந்த இருக்கவங்க பே பண்ணியிருக்காங்க, வெரஸ் பேலன்ஸ் 50% தான் ஓனர் பே பண்ணியிருக்காங்க. ஓனர் பே பண்ணியிருக்க முனிசிபல் டாக்ஸஸ் மட்டும்தான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ மற்ற 50% யூ கேன் சிம்பிளி இக்னோர். 1,800ல 50% இஸ் 900, அது மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணணும். இதை லெஸ் பண்ணால் NAV வரும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் NAV. இது எப்படி வந்ததுன்னா 2,300 into 30%, 30 by 100. ஓகே, 23,100 into 30 by 100 is 6,930. இதுலேருந்து லெஸ் பண்ணணும்னா you will arrive at income from house property. Question number 11. From the particulars, okay, so rent, municipal taxes paid. In the ground rent also you can ignore ground rent, insurance, collection charges கூடமே நம்ம இக்னோர் பண்ணிடலாம். interest on amount borrowed, so இதுதான் நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். The assessee mortgaged the house for 36,000 to meet the expenses of his daughter's marriage. Even this can be ignored because இது house propertyல வரதில்லை. And paid an interest of 3,000 on the mortgage loan. The assessee also claimed that he had not realized. இதுக்கான மீனிங் என்ன? that he has not realized rent from his tenants to the extent of 2,000. இந்த particular assessee na யாரு? The one who pay tax. Okay, so also claim that he had not realized, அதாவது இந்த amount ஒரு 2,000 amount வந்து நான் tenant கிட்ட இருந்து வாங்கல, which means what? வசூலிக்கப்படாத amount. அப்போ வராத அமௌண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? unrealized rent. okay, unrealized rent. now how you will calculate is இங்க MV இல்லை FV இல்லை ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டும் கொடுக்கல, ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுவே வந்து nil ஆயிடும். செகண்ட் ஸ்டெப் இஸ் ரெண்ட் இஸ் there 8,000 per month, so you convert it 800 per month. 800 into 12 ஒரு அமௌண்ட் வருமா? அந்த அமௌண்ட்ல இருந்து மைனஸ் தி unrealized rent which is 2,000 that need to be reduced. அதில் இருந்து I'll show you. so MVFE or standard rent இல்லை, அதே மாதிரி rent received minus unrealized rent 800 per month, so into 12 months in a year, minus 2,000 is unrealized rent. இந்த ரெண்டுத்துல எது highest? இங்கே 0 இருக்கு, இங்கே 7,600, so 7,600 தான் highest. loss due to vacancy எதுவுமே கிடையாது. so your GAV will be third step minus fourth step, 7,600 minus 0 which is 7,600. இங்க municipal taxes paid already it has been mentioned in question 1,800. so the less பண்ணிடுறேன். அப்புறம் 30% of NAV standard deduction.
that has been there. Interest borrowed இருக்குல்ல, அவங்களே questionல கொடுத்துருக்காங்க. Interest borrowed on amount for the construction of the house 1000 rupees. ஸோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். வேற இந்த மார்டேஜ் லோன் அதெல்லாமே வராது. இந்த வீடு கட்டுறதுக்கு ஏதாவது லோன் எடுத்திருக்காங்கன்னா அது மட்டும் தான் வரும். ஸோ அதுதான் இந்த 1000. ஸோ யூ ரெடியூஸ் ஃப்ரம் என்ஏவில இருந்து இதை ரெண்டுமே ரெடியூஸ் பண்ணா ஏதாவது திஸ் கான்செப்ட். ஓகே, 5800 இருந்து இது ரெண்டுமே ரெடியூஸ் பண்ணா யூ வில் அரைவ் அட் income from house property. Next question, which is 17th one. இதுல 2 house இருக்கு. லாஸ்டா இங்க கொடுத்திருக்காங்க பாரு, இது வந்து self occupied house, house A, whereas house B is let out. self occupied ஹவுஸுக்கு NAV வரைக்குமே நில்லாதா வரப்போகுது. ஒன்லி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி borrowed for the construction of the house அது மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. ஸோ ஹவுஸ் ஏ இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இதெல்லாமே யூ கேன் சிம்பிளி இக்னோர் இட், பிகாஸ் இதெல்லாமே வரப்போகிறது கிடையாது. இந்த கிரவுண்ட் ரெண்ட் அதெல்லாமே இக்னோர் பண்ணிடலாம். ஒன்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி borrowed. செல்ஃப் ஆக்குபைட், கோ அண்ட் செக் எந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது மென்ஷன் ஆயிருக்கா? செல்ஃப் ஆக்குபைட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி borrowed டியூரிங் 1998 to 99. நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்ட்ரெஸ்ட் வந்து let out ப்ராப்பர்ட்டிக்கு நோ லிமிட், பட் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு அந்த லோன் வந்து பிஃபோர் 1st April 99 முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்டே 30,000 தான். ஸோ இது வந்து மணி borrowed 90 to 99, அஃப்கோர்ஸ் முன்னாடி வாங்கியிருக்காங்க. அப்போனா இவங்க எவ்வளோ இருக்கு, 36,000. ஆனால் நீங்கள் மேக்ஸிமமாகவே 30,000 தான் தர முடியும். இதெல்லாமே கூட நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், தட்ஸ் இட். ஓகே, ஸோ கிளியர் அபவுட் திஸ் ஹவுஸ் ஏ. ஸோ ஹவுஸே கொடுத்துருக்கேன். ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்லாம் எதுவுமே வராது, பிகாஸ் நம்ம செல்ஃப் ஆக்குபைட் சொந்த வீட்டில் எதுக்கு ரெண்டெல்லாம் நம்ம பே பண்ண போகிறது இல்லை, அதுதான் அந்த பேசிக் மீனிங். அதனால என்ஏவி வரைக்குமே இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுமே நில்லாதான் வரும். ஒன்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed for the construction of this house, that is what 30,000. ஆனால் ஹவுஸ் பி பாருங்க லெட் அவுட்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ அப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா, MVFV டேக் ஹையஸ்ட், கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அண்ட் டேக் லோவஸ்ட். ஸோ அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டா 1,55,000. அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் எனி அன்ரியலைஸ்ட் ரெண்ட் இருக்கா பார்க்கணும். ஆக்சுவல் ரெண்ட் ஆர் ரெண்ட் ரிசீவ்ட் ஆர் ஆனுவல் ரெண்ட் இதெல்லாமே சேம். கொஸ்டின்ல 1,72,000 கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டும் தே ஹவ் மென்ஷன்ட் 6,000. ஸோ அதை மைனஸ் பண்ணனால 1,66,000. இது ரெண்டுத்துல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப், இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட்? 1,66,000. லாஸ்ட் டியூ டு வேகன்சி எதுவுமே கிடையாது. ஸோ 3 - 4, இதுதான் அந்த 3 - 4. ஸோ you'll arrive at 1,66,000. முனிசிபல் taxes paid by the owner அது எடுக்கணும் 16,000. எதுவுமே மென்ஷன் பண்ணல, ஓனரா டெனன்ட்னால we need to take it only. அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டெனன்ட் பே பண்ணி தான், you can simply ignore it. முனிசிபல் taxes paid by owner 16,000, அதை மைனஸ் பண்ணிட்டு NAV ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 1,50,000ல 30% இஸ் போயிடும். தட் இஸ் வாட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். 1,50,000ல 30% இஸ் 45,000, அதை மைனஸ் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் borrowed, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு நோ லிமிட் இன்ட்ரெஸ்ட், ஸோ எனி லிமிட் இஸ் ஃபைன், அதாவது லிமிட்டே கிடையாது. ஸோ 48,000 இங்கே அமௌண்ட் இருக்குது. ஸோ ஃபுல் அமௌண்ட்டுமே இன்ட்ரெஸ்ட் borrowed நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு. இதுவே செல்ஃப் ஆக்குபைட் மட்டும் இருந்தால் தான் அது 99 இயர் முன்னாடியா இல்லைனா ஆஃப்டர் 99 பார்க்கணும். முன்னாடி இருந்தால் 30,000, அதுக்கப்புறமா அந்த லோன் வாங்கியிருந்தாங்கன்னா 2,00,000 or 30,000. தென் யூ வில் அரைவ் அட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பாருங்க பிராக்கெட்ல, ஏன்னா இது லெஸ்ல தானே இருக்கு. ஸோ அதனால பிராக்கெட் இஸ் ஆக்சுவலி லாஸ்ன்னு தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி A and B சேர்த்து எப்படின்னா, ஒன்று ப்ராஃபிட்ல இருக்கு, இன்னொன்று வந்து லாஸ்ல இருக்கு. ஸோ 57,000 - 30,000, யூ வில் அரைவ் அட் 27,000 in profit. Next question, 18th one. From the following, calculate the house property. Okay. இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னாவே 99 இயர் முன்னாடி தான் இருக்குது. ஸ்டார்டட் ஆன் வாட் எவர் ஸோ இட்ஸ் ஓகே. அண்ட் மெயினாக பார்க்க வேண்டியது ஹவுஸ் ரெண்டுமே வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா? எஸ், போத் தி ஹவுசஸ் வேர் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இன்னொரு ஒன்று வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, the tenant have paid the municipal tax for house 2.
ஸோ ஹவுஸ் டூவில் இருக்க இந்த முனிசிபல் டேக்ஸ் ஆக்சுவலி இந்த 3600 வந்து வராது பிகாஸ் இட் ஹஸ் பீன் பேட் பை தி டெனண்ட். ஓனர் பே பண்ணி தான் மட்டும்தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? MBFE take highest, compare with standard rent and take lowest. So first step is identifying this reasonable rent. So அதை எப்படி கண்டுபிடிப்போம்? MV ஓட FE take highest which is 50,000. Compare with standard rent 50,000 or 45,000. எது less? 45,000. So of course 45,000 எடுத்துப்போம். Second one is actual rent receipt minus any unrealized rent இருக்கான்னு பார்க்கணும். Unrealized rent வந்து இந்த questionல இல்லை. So actual rent 60,000. இப்போ இந்த 45 or 60,000ல எது highest? 60,000 is highest. That will be the third one. Fourth one lost due to vacancy. 2 months. 2 months கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது? எப்பவுமே வந்து இந்த ஆக்சுவல் ரெண்ட் இருக்குல்ல, அது வந்து 60,000. This 60,000 is for 1 full year. அப்போனா ஒரு மாசத்துக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டிவைடட் பை 12. ஏன் 12 months in a year, right? ஸோ அப்போனா நம்மள வந்து ஒரு மாசத்துக்கான வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஸோ கொடுத்துருக்க 60,000 இஸ் வாட்? 1 whole year divided by 12. ஸோ you'll arrive at 5,000. 5,000 இஸ் ஒரு மாசத்துக்கான வர ரெண்ட். இங்க 2 months வந்து வேகன்சியா இருக்கு, அதனால இன்டூ 2. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்டூ 2, ஸோ யூ வில் கெட் 10,000 தான் லாஸ் டியூ டு வேகன்சி. தட்ஸ் ஹவ் யூ வில் ப்ரொசீட். I'll show this. So MVFE take highest, compare with standard rent and take lowest 45,000. Rent received, unrealized rent இதில் இல்லை, ஸோ டேரெக்டாக அந்த அமௌண்ட்டே போட்டுடலாம். Step 1 and 2ல take highest which is 60,000. Loss due to vacancy mention பண்ணியிருக்கேங்க. So 60,000 is for 1 full year divided by 12. ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ரெண்ட்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. ஸோ 5,000 தான் ஒரு மாசத்துக்கான ரெண்ட். இதில் 2 months வேகன்சியாக இருந்தனால இன்டூ 2, 10,000 is lost due to vacancy. Third step GAV 3 minus 4 which is 60,000 minus 10,000. You will arrive at 50,000. Municipal taxes paid. Questionல கொடுத்திருக்காங்களா? Municipal taxes paid. They mentioned 2,500 amount mention பண்ணிருக்காங்க. So you will arrive at NAV. Standard deduction 30% of NAV. 47,500ல 30% calculate பண்ணோம், which is comes to around 14,250. Interest borrowed. இன்ட்ரெஸ்ட் இப்போ லெட் அவுட்க்கு நோ லிமிட். ஸோ என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுவே போட்டுலாம். 6,200. ஸோ இதில் அரைவட் இதை மைனஸ் 47,500லேருந்து இது ரெண்டுமே மைனஸ் பண்ணால் இந்த அமௌண்ட் வரும். சேம் வே ஹவுஸ் 2. MBFE டேக் ஹையஸ்ட், கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அண்ட் டேக் லோவஸ்ட். 54,000. எனி அன்ரியலைஸ்டு ரெண்ட் இருக்கா இந்த சம்மில் பார்க்கணும். ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் அன்ரியலைஸ்டு ரெண்ட். அண்ட் தென் third step 1 and 2ல take highest. Fourth step loss due to vacancy கிடையாது. ஸோ அதனால 3 minus 4 இதுதான் 54,000 minus 0 என்னது 54 தான். ஸோ GAV will be 54,000. Municipal taxes ignore பண்ணிடுறேன். ஏன்? Why? Because it has been paid by tenant. Owner pay பண்ணல. அதனால house 2க்கு you can simply ignore the municipal tax. You will arrive at NAV 30% standard deduction of NAV. So 54,000ல 30% 16,200. Okay, 54,000ல 30% calculate பண்ணணும். And interest borrowed இந்த sumல கிடையாது, so it becomes nil. So 54,000லேருந்து 16,200 minus பண்ணா 37,800 is what income from house property. Last question, which is your 19th one. So owns a house. 2 house இருக்கு mention பண்ணிருக்காங்க. MVFE, standard rent, annual rent, interest on loan taken for construction, vacancy period, municipal taxes. Okay. Loan was taken for construction of house 1 by mortgage. This also you can ignore. Both the houses were let out. Okay. Assessee receives salary 30,000 per month. So what there I calculate பண்ணனும். நீங்க என்ன calculate பண்ணனும்? GTI, gross total income. What is GTI? நீங்க எல்லா heads of income யோ add பண்ணா உங்களுக்கு gross total income வரும். எல்லா headsனா என்ன? Salary income, house property, profits and gains from business or profession, capital gains, income from other sources. இது எல்லா headsயுமே 5 heads of income இருக்கு. So அது எல்லாமே add up பண்ணா you will arrive at gross total income. So first வந்து நம்ம இப்ப house property எப்படின்னு பார்க்கணும். Same concept.
First is your expected reasonable rent. Okay. MVF அது expected reasonable rent எப்படி கண்டுபிடிக்கிறது? MVFV take highest, one the amount compare with standard rent take lowest. So இதில் என்ன first house MVFV take highest, இதில் இது highest 24,000 அதை எடுத்துக்கணும். Compare with standard rent and take lowest 24,000 20,000 இது lowest 20,000 will be the first step. Second step is annual rent minus any unrealized rent. Unrealized rent எதுவுமே கிடையாது. So second step will be 30,000. Okay, first step is 20. Second step is 30,000. Third step என்ன? In the first two stepல எது higher-ஓ அது எடுக்கணும். So third step வந்து எது higher? 30,000 is what? Highest. Next is fourth step. Fourth is loss due to vacancy. So loss due to vacancy period என்ன? 2 months. So annual rent 30,000 is for 1 full year. அப்போ ஒரு மாசத்துக்கான rent எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். So divided by 12, you will arrive at 2,500. So 2,500 into 2. Why 2 months-க்கு தான் வந்து வேகன்சியா இருந்திருக்கு. So அதோட கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் GAV எப்படி 3 minus 4. I'll give you. So MVFV take highest, even you can use a symbol in your exam. Compare with standard rent and take lowest. So 20,000. Rent receive minus any unrealized rent. Unrealized rent இந்த sumல இல்ல. So first two stepல எது highest? 30,000. Loss due to vacancy for house 1 I have given you 30,000 annual rent divided by 12. So ஒரு மாசத்துக்கான கண்டுபிடிக்கிறதுக்கு 2,500 வந்து ஒரு மாசத்துக்கான rent. So 2 months vacancy-யா இருந்திருக்கு. So அதனால தான் 5,000. Okay, so that you will arrive at GAV is 3 minus 4, which is your 30,000 minus 5,000 is 25,000. அப்புறம் municipal taxes paid. Municipal taxes paid house 1க்கு என்ன கொடுத்திருக்காங்க? 10% of municipal value. So 10% of municipal value is 24,000, right? So you'll arrive at 2,400. NAV minus standard deduction. Standard deduction எப்படி வரும்னா 22,600 into 30%. So you will arrive at 6,780. Next, any interest for construction of the house. இது let out property, so no limit. Full 28,000 மே நம்ம minus பண்ணிக்கலாம். Same way house 2. MVFA take highest, compare with standard rent, take lowest. Then rent received or unrealized rent. So third step is 1 and 2 la edu highest? 38 or 36 or 38,000 is what highest? Loss due to vacancy they are mentioned. So annual rent is 36,000. அப்போ ஒரு மாசத்துக்கான rent எப்படி கண்டுபிடிக்கணும்னா divided by 12. Why 12? In a year it is 12 months. So அதனால ஒரு மாசத்துக்கான rent 3,000 into 3. ஏன்னா 3 months வந்து vacant-ஆ இருக்கு. அதனால தான் அந்த 9,000 வந்திருக்கு. So GAV is 3 minus 4. அதாவது 38,000 minus 9,000. You will arrive at 29,000. Then less municipal taxes paid. Directly இதிலே கொடுத்திருக்காங்க 2,400. Then minus பண்ணா NAV. அப்புறம் 30% of NAV less பண்ணினோம். Same way interest on loan. You will arrive both. ரெண்டுதுமே பார்த்தா lossல தான் இருக்கு. அதனால தான் நான் bracketல mention பண்ணியிருக்கேன். Loss from house property. இதோட முடியாம questionல வந்து GTI வரைக்குமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. So same as I said, gross total income is எல்லா heads of income-யும் add பண்ணா. First is salary. Salary இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 30,000 per month. So we are converting into year-க்கு எவ்வளோ? So into 12. 3,60,000. Always remember, standard deduction is compulsorily you need to give. Standard deduction, salary income-ல 50,000 is what standard deduction. So you'll arrive at net salary. Net salary is what? Taxable. This is termed as actually the gross salary. Gross salary taxable illa. So net salary தான் taxable. அதனால தான் standard deduction 50,000. This is fixed 50,000. எப்பவுமே நீங்க கொடுத்து தான் ஆகணும் standard deduction. அதுல வரதான் அந்த 3,10,000 is net salary. And வேற ஏதாவது heads of income-யும் நீங்க add பண்ணணும். இந்த sumல என்ன house property income. House property பார்த்தனா ரெண்டுமே lossல இருக்கு. So for house 1 மே 12,180 loss. House 2 3,380 loss. So add பண்ணும்போது நான் bracketல mention பண்ணிருக்கேன் because it is in loss. இதுவே profitனா bracket இல்லாம mention பண்ணணும். இந்த sumல ரெண்டு ஹவுஸுமே lossல இருக்கு. Gross total income எப்படி வரும்? This 3,10,000 ஒரு profit இருக்கு. Loss ஒன்னு இருக்கனால நம்ம இந்த loss minus பண்ணிட்டு you will arrive at gross total income 2,94,440.
So 3,10,000 minus 15,560. Why நான் minus பண்ணிருக்கேன்னா because it is in loss. இதுவே profit இருந்ததுன்னா நம்ம plus பண்ணிக்கணும். So in the sum it is in loss. So this is how we will calculate.